வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க எல்லா கட்சிகளும். திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணோம், காங்கிரஸ் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, பாஜகவும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. ஆனால் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இந்த நெரேட்டிவ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் தேவைப்படும். ஆனால் இந்த இந்தி கூட்டணி என்ன பண்ணுறாங்க, இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதை மட்டும் சரியாக பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி அவங்களால வேறு எந்த விஷயத்தையும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அவங்க செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ் என்ன? பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. மோடி ஏதாவது பேசினார் அப்படின்னா மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் பேசுகிறார். மோடி ராகுலை பார்த்து நடுநடுங்கிறாரு. அமித்ஷாவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஒட்டுமொத்த பாஜகவும் தோல்வி பயத்தில் பேசுகிறார்கள். இப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும், இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே, அப்புறம் அவங்கள சார்ந்த இடதுசாரி ஊடகங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அதாவது மக்கள் மத்தியில் பாஜக தோற்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சு அதன் மூலமாக இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? நீங்கள் 10 வருஷம் மோடி ஆட்சியை நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? இப்படி தானா? மோடி அவர்கள் கடைசியாக என்ன பேசுகிறாரோ அதை பேஸ் பண்ணி மோடி பார்த்தீங்களா தோக்கிறதுன்னு பயந்து போகிறாரு, அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படியா நீங்கள் ஒரு எலெக்ஷனை சந்திப்பீங்க? உண்மையிலேயே பாஜக எதனால் ஜெயிக்குது அப்படிங்கிறது 2019 எலெக்ஷன்லேயே எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. பாஜக தனக்கான வாக்கு வங்கியை ஒவ்வொரு மாநிலத்திலும் வச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்க தக்க வைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தல்லையும் பாஜக தனக்கான வாக்கு வங்கியை தக்க வச்சிட்ருக்காங்க. அவங்க அங்கே ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இமாச்சல் பிரதேசத்தில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பாஜக காங்கிரஸ் கிட்ட தோற்று போனாங்க. ஆனால் அந்த வெற்றி வித்தியாசம் என்ன? வெறும் 0.1% மட்டும்தான். அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இதுதான் வித்தியாசம். பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு வங்கி என்ன? 36%. அதற்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இதே 36% தான் வாங்கியிருந்தாங்க. இப்போவும் அதே 36% தான். அப்போ என்ன? அவங்களுடைய வாக்கு வங்கியை அவங்க தக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது எப்படி பாஜக ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் தானே ஜெயிக்கணும். அப்போ மட்டும் ஏன் பாஜக ஜெயிக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் அந்த இடத்துல தான் மோடி வர்றாரு. இப்போ மோடி என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனக்கான வாக்கு வங்கியை அவர் உருவாக்கி வச்சுருக்கார். உதாரணத்துக்கு நீங்கள் கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 சீட்டு ஜெயித்தாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா 48% தொண்டுச்சு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி வெறும் 36% மட்டும்தான். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், பிரதமர் யார் அப்படின்னு வரும்போது பாஜகவுடைய வாக்கு வங்கி 48% மாறியிருக்கு. அப்போ எங்கிருந்து அந்த 12% வந்தது அப்படின்னா அதைத்தான் மோடி கொண்டு வராரு அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களுமே சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய அடிப்படை வாக்கு வங்கி அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கி ஒரு 3-5%. அதுவே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியே ஒரு 40% தொடுது. குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பேஸ் ஓட் ஷேரே பார்த்தீங்க அப்படின்னா 50% போகுது. ஸோ இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் இருக்குது. அப்படிங்கிற போது மக்களவை தேர்தல்னு வரும்போது என்ன பண்ணுறாரு மோடி? தன்னுடைய பங்காக ஒரு 10-12% வாக்கு வங்கியை கொண்டு வர்றாரு. இது ரெண்டும் சேர்றதுனால்தான் பாஜக அங்கே ஜெயிக்கிறாங்க, மோடி அங்கே ஜெயிக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக ஸ்வீப் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய அடிப்படை வாக்கு வங்கி ப்ளஸ் மோடி அவர்களுடைய வாக்கு வங்கி, இது ரெண்டும் சேர்ந்ததுனால்தான் அவங்க இது நடக்குது. இதுதான் அரித்மேட்டிக். இந்த அரித்மேட்டிக் வச்சு தான் பாஜக ஜெயிக்க போகுது, பாஜக 330 சீட்டு வரும், 370 சீட்டு வரும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் இதோடு பாஜக நிறுத்திடல. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்திங்க அப்படின்னா வெற்றியை உறுதியாக்கணும், முழுசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னதான் வலிமையாக இருந்தாலுமே கூட்டணிக்கு போகிறாங்க.
கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற ஜனதா தளம் அவர் குமாரசாமி அவர்கள் கட்சியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து போட்டி போடுறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய வாக்கு வங்கி 48% இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா குமாரசாமி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 10% அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை உள்ளே கொண்டு வராரு. ப்ளஸ் மோடியுடைய வாக்கு வங்கி ப்ளஸ் பாஜகவுடைய அடிப்படை வாக்கு வங்கி, இது எல்லாம் சேரும்போது காங்கிரஸ் எதில் நிற்கவே முடியாது. இது சிம்பிளான கணக்கீடு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் பாஜக தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியில் நின்னாங்க. ஸோ இவங்க இந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 15% 20% வரும். இதுதான் வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கியை நம்ம பார்க்குறோம். அதுவே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஒற்றை தலைமையில் வந்து போட்டி போடுறாங்க. அந்த கட்சியிலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போயிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதனால இவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ வருங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அதுவே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுக வலிமையான ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணியை கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலாக வந்து அவங்க தக்க வச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே வலிமையாக இருந்த கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சியையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாம் இந்த அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கூட்டணி வாக்கு ப்ளஸ் ஆளுங்கட்சி வாக்கு, இந்த பாஜகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள், இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% வராங்க. இந்த 40%க்கு எதிராக பாஜக வந்து ஒரு 15%, அதிமுக வந்து ஒரு 20% போட்டிங்கனாலும் இந்த ரெண்டும் சேர்த்தாலே 35% தான். ஆனால் அதையும் விட அதிகமாக திமுக கூட்டணி இருக்குது. இதுதான் வந்து கூட்டணி கணக்கு. இதனால தான் வந்து திமுக கூட்டணி இங்கே ஜெயிக்கிறாங்க. இதனால தான் மேலே மத்தியில் பாஜகவும் ஜெயிக்கிறாங்க. இது சிம்பிளான கணக்கு தான். இப்போ இங்கே நீங்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஒன்று, திமுக கூட்டணிக்கு எதிராக பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வரணும். இந்த 15 அப்படிங்கிறது 20 ஆகணும், 25 ஆகணும், 30 ஆகணும். அதே சமயம் அந்த 30% இவங்க அதிகரிக்கும் போது அவங்களுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிட்டே வரும். அப்படிங்கிற போது தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக பாஜக முன்னெடுத்து நிற்கும். அதே தானே வந்து காங்கிரஸுக்கும் பொருந்தும். நீங்கள் 50% வாக்கு வங்கி இருக்கிற பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற 25%, 30% வாக்கு வங்கியை வச்சுட்டு எப்படி அவங்க வீழ்த்துவீங்க? அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கணுமா வேண்டாமா? அது நடக்காத போது நீங்கள் எப்படி பாஜகவை வீழ்த்த முடியும்? இதுதானே வந்து சிம்பிளான கணக்கீடு. ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்களா நினச்சிக்கிறாங்க. நீங்கள் மக்களை வந்து முட்டாளாக ஒரு ஜோக்கராக நினைக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த எலெக்ஷன்லேயுமே ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி அப்படி தான் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்தித்து அவங்க மக்களோடு நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக தோல் மேலே ஏறி டெல்லிக்கு போயிடணும். மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல் மேலே ஏறி டெல்லிக்கு போயிடணும். டெல்லியில் ஆம் ஆத்மி தோல் மேலே ஏறி போயிடணும். மகாராஷ்டிராவில் சிவசேனா தோல் மேலே ஏறி வந்து டெல்லிக்கு போகணும். இப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர தன்னுடைய வலிமையால் நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. நீங்கள் என்ன தான் விமர்சித்தாலும் பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கட்சி அப்படின்னா எதை சொல்லுவோம்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி தானே. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து காஷ்மீரில் போனால் கூட அங்கே ஒரு காங்கிரஸ்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மற்ற கட்சிகளுக்கு அந்த ஒரு வலிமை கிடையாது, ஆனால் காங்கிரஸுக்கு இருக்குது. அப்போ அவங்க மேலெழுந்து வர வரைக்கும் இங்கே பாஜக அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது மக்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாஜக என்ன பண்ணுறாங்க, 10 வருஷங்களில் அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் அத்தனையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ப்ளஸ் அடுத்த 5 வருடம் 10 வருடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு போக போகிறோம், 2027 எங்களுடைய இலக்கு இது, 2030 எங்களுடைய இலக்கு இது, 2047 எங்களுடைய இலக்கு இது, இப்படின்னு அவங்க சொல்லி தான் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்களே தவிர வெறுமனை வந்து இந்த இடதுசாரி ஊடகங்கள் காமிக்கிற மாதிரி அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிட்டார், இந்தி கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறாரு, இப்படியெல்லாம் வந்து இது மட்டும்தான் வந்து அவர் பேசுகிறாரு, 10 வருஷம் ஆட்சியில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இவங்க உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துலேயும் பிரதமர் மோடி அவர்கள் 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேசுகிறாரு. இந்த 45 நிமிஷமும் அவர் வந்து என்ன முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரா? கிடையாது. அவர் என்னவெல்லாம் திட்டம் கொண்டு வந்தார், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்ன கொண்டு வந்தார், அந்த மாநிலத்தில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்படி பிரித்து அவர் எல்லாம் பேசுகிறம்போது தான் இடையில் வந்து இந்தி கூட்டணி, காங்கிரஸ், இல்லை அந்த கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் வந்து இஸ்லாமியர்கள் இதை பற்றிலாம் வந்து விமர்சிக்கிறார். ஆனால் இவங்க அந்த ஒரு நிமிஷம் பேச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பாருங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துக்கிட்டு என்ன சொல்லி ஓட்டு கேட்குறதுனே தெரியாமல் இருக்கார் அப்படின்னு இவங்க விமர்சிச்சிருக்காங்க.
மக்களை வந்து முட்டாளா, மக்களை வந்து ஜோக்கராக நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை இவங்களால் முன்னெடுக்க முடியும். இப்படி இவங்க நினைக்கிற வரைக்கும் இவங்களால் ஒருபோதும் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் அடிப்படை வாக்கு வங்கி ப்ளஸ் மோடியுடைய வாக்கு வங்கியை மட்டும் நம்பலை. அவங்க அதையும் தாண்டி இன்னும் வெற்றியை நம்ம உறுதிப்படுத்தணும், க்ளீன் ஸ்வீப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்கே தேவையான கூட்டணி கட்சிகளையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ கர்நாடகத்தில் எப்படி வந்து குமாரசாமி கட்சியை சேர்த்தாங்களோ அதே மாதிரி பீகாரில், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில், அதே மாதிரி வந்து ராஜஸ்தானில் சின்ன சின்ன கட்சிகள் 1%, 1.5%, 2% இருக்கக்கூடிய அந்த கட்சிகளையும் வந்து தன்னுடைய சேர்த்துக்கிறாங்க. 2014 ஆகட்டும் 2019 ஆகட்டும் ரெண்டுமே வந்து தனி மெஜாரிட்டி தான். ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. அங்கே வந்து மோடி என்ன பண்ணுறாரோ, அங்கே வந்து பாஜக என்ன பண்ணுதோ அதே தான் தமிழகத்தில் வந்து திமுக பண்ணுது. திமுக ஆளும் கட்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ இவ்வளோ தூரம் வந்து கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு 2 கட்சியை கழட்டி விட்டுட்டு கூட அவங்க வந்து எலெக்ஷனை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அவங்க ஏன் கூட்டணியை வந்து அரவணைச்சு போகிறாங்க, கீழே இறங்கி வெறும் 21 சீட்டில் போட்டிடுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய ஹோல்டை விட்டுறக்கூடாது. இங்கே வந்து தமிழ்நாடு இன்றைக்கி தன்னோட பிடியில் இருக்குது. அப்போ அதை விட்டுறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஒற்றுமையாக ஒருங்கிணைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் அங்கே பாஜக பண்ணுறாங்க. அதே தான் இங்கே திமுகவும் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பாஜக அங்கே ஜெயிக்குது. அதனால தான் இங்கே திமுக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறாங்க. அதனால் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான அடிப்படை கணக்கீடே கிடையாது. இங்கே எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் எப்படி சிரிப்போமோ அதே மாதிரி தான் இந்தி கூட்டணி நாளைக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னால் நீங்கள்லாம் சிரிக்கணும். பாஜக ஜெயிக்கக்கூடிய இடத்துல 50% வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து வெறும் 25% அல்லது 30% வச்சுருக்காங்க. 25% எப்படி 50% தோக்கடிக்கும்? அது எப்படி நீங்கள் நம்புறீங்க? அவங்க நம்பலாம். ஏன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த நெரேட்டிவை பேஸ் பண்ணியே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தி கூட்டணியால், காங்கிரஸ் கட்சியால் ஒருபோதும் பாஜகவை தோற்கடிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. பாஜகவை வெல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் தன்னுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும், அவங்க மேலே இருந்து வரணும், அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஜகவை வீழ்த்த முடியும். அப்படி இல்லைன்னா 100% அவங்கள வீழ்த்த முடியாது. இதுதான் உண்மை. நன்றி.